இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our Sunday worship service. ஆராதனை ஆரம்பத்துக்கு முன்பாக தலைமை வணங்கி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவ பிரசன்னத்தை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை உங்களை கருத்து போக்கு கொடுக்கிறோம். Lord, we thank you for this time that you have given us to come and worship you. அப்பா, தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்தி உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். May the Holy Spirit come and descend upon us and speak and minister to each and every one of us. முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதிப்போமாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்மை ஒரு குறைவின்றி காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். நம் முழு மனதோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவரை துதிப்போமா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, என் நல்ல தேவனாய் இருக்கிறீர். ஆவியானவரே, அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் எங்கள் தேவைக்கும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். அப்பா, நீ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, இது உம்முடைய நேரமாய் இருக்கிறது. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம் ஒருவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. உம்மாலே
ஒருவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. செய்பவர் நீர்தானே, செய்பவர்
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான ஜெப வேலைக்காகப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஆண்டவரே இவ்விதமாக ஜெபத்தின் மூலமாக வந்து சேர நீ கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்கு ராஜா நன்றி. அப்பா, விசேஷமானமாக இந்த நாளில் கூட உங்களுடைய ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்க நீர் கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு ராஜா நன்றி. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தேன், எங்களை தாங்கினீர், நடத்தினீர், ஆசீர்வதித்தீர், எங்களுக்கு தேவையான கிருபைகளை யாவற்றும் அருள் வைத்து எங்களை ஆண்டவரை இந்நாள் வரை இந்நேரம் வரை நீ சுமந்து வந்ததுக்காகப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தாவே, கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம், உங்கள் நாமத்தை துதிக்கிறோம், உடைய நாமத்தை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷவனமாக இந்த காலவேளையில் கூட உங்களுடைய சமூகத்தில் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மற்றும் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தமானவர். அப்பா, ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம் அண்டை நாங்கள் நெருங்கி வர முடியாதப்பா. இரண்டால் நீர் பரிசுத்தத்தில் இருக்கின்ற தேவனாக இருக்கிறேன். அப்பா, விசேஷமானமாக இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா எங்களை ஆராய்ந்து பார்க்குறோம், எங்களை விசாரித்து பார்க்குறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக தவறுகள், எங்களுக்கு உமக்கு விரோதமாக பாவங்கள் ஆண்டவரே அப்பா இருந்தால் இந்த காலவெளியில் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, அவர் அப்பா எங்களை உணர்த்தும் பொழுது கூட இந்த பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள், வார்த்தையினாலும் சிந்தையினாலும் செய்கையினாலும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா தவறான காரியத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே அப்பா ராஜா அது மனம் திரும்பி விட்டுவிட நாங்கள் மனதாக இருக்கேன். கர்த்தாவே அப்பா, இந்த காலவெளியில் கூட பாவத்தை எங்கள் வாழ்க்கையில் வைத்து நாங்கள் கடந்து வர முடியாது. பாவத்தில் நம்ம வாழ்க்கையை மறித்து வச்சுருந்தால் கூட நாங்கள் முன் செல்ல முடியாது. ஆண்டவரே, ஆகிய ஆண்டவரே அதை அறிக்கை செய்து விட்டுவிட நாங்கள் மனதாக இருக்கிறோம். தயவாக மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜபங்களுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே நீர் எங்கள் ஜபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகியால் எங்கள் முழுமையாக மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமான அந்த காலவெளியில் கூட ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, விசேஷமானமாக சிறுவர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியத்துக்காக ராஜா நன்றி. எங்களை ஆண்டவரே இந்த சிறுவர்கள் மத்தியிலே பிரயாசப்பட்டு ஆண்டவரே பிரயாசம் எடுத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எடுக்கிற எல்லா காரியங்களை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே தேவ வார்த்தை, தேவ வசனத்தை விதைக்கும் பொழுது கூட இந்த எடுத்து செய்கின்ற ஆண்டவரை ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒவ்வொரு நபரும் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசும் பொழுது அது உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும், ஆண்டவரை உம்முடைய ஆலோசனையாக இருக்கட்டும். இந்த விதைகள் ஆண்டவரே பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆண்டவரே நல்ல நிலத்தில் போய் விழுகிற வித்து போல் ஆண்டவர் விதையை போல் தங்களுடைய உள்ளத்தில் போய் நன்றாக இடத்துல போய் விழுந்து 30, 40, 60, 100 கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். பொல்லாங்கானவர் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே வஞ்சிக்காதபடி, ஏமாத்தாதபடி, ஆண்டவரை பாதத்திலிருந்து ஆண்டவரை திசை மாறாதபடி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை யாவற்றும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அப்பா ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் விசேஷமானமாக எங்கள் வாலிபர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு ஆண்டவரே ஆளாகாதபடி, சோதனைக்குள் ஆகாதபடி எங்கள் பிள்ளைகளை யாவற்றும் சோதனையிலிருந்து ஆண்டவரே தப்பி வைக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எழுதராதபடி, நம்பிக்கையை எழுதராதபடி ஆண்டவரே ராஜா எங்கள் வாலிபர் பிள்ளைகளை விசேஷமானமாக நீ பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவங்க மேல் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் அவங்க மேல் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அவங்க மேல் காண வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்களை முழுமையாக நீர் காவல் வைத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரை சோதனைக்குள் ஆளாகாதபடி, அப்பா ராஜா பரீட்சைக்குள் ஆளாகாதபடி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விசேஷமானமாக ஆண்டவரை நடத்தி ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மகனும் உங்களுடைய கருத்து கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வதியும். எழும்போது வாலிபர்களுக்காக ராஜா நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் எழும்போது வயதிலே ஆண்டவரே குடும்பம், ஆண்டவரே வேலை,
ஆண்டவரை கிரிய இதை யாவற்றும் ஆண்டவரை சிந்திக்கும் பொழுது கூட செயல்படும் பொழுது கூட அப்படி யாவும் நடத்தும். ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்து ஆண்டவரை எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவ்விதமாக ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து வர அவங்களை யாவையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்பா, குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தப்படுறது கூட உங்களுடைய ஞானத்தினால், உங்களுடைய அபிஷேகத்தினால், உங்களுடைய வழியிடத்தினால் ஒவ்வொருவரையும் அப்பா நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தண்டு செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சபை பெண்களுக்காக, ஆண்களுக்காக, குடும்ப தலைவருக்காக, தலைவிக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்க யாவையும் அடுக்கிறது ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்காக அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், ஜெபங்கள், அவங்க செய்கிற எல்லா வேலைகள், கை பிரயாசங்கள் யாவற்றும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவங்க தனிப்பட்ட குடும்பத்துக்கு ஆண்டவரே அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள், பிரயாசத்தை நீர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆண்டவரே அவங்க குடும்பத்தை அவள் நடத்தி வர நீ உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஆண்டவரே அவன் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவளை ஆசீர்வதியும் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அவளை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எதுவோ அதில் நீ நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. அப்போ தொடர்ந்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் பேராக நினைவுக்கு வருது. யாவரும் உம்முடைய குடும்பமாக மாற வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, விசேஷமான நாள் கூட நம்ம நாட்டுக்காக விசேஷமானமாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான தேவைகள் உண்டு. ஆண்டவரே அப்பா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்கு எது சரியோ, எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ அது நீர் ஆண்டவரை செயல்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரை அது ஒழுங்குபடுத்தி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டை அவருடைய சொந்த யோசனைக்குள் ஆண்டவரே ராஜா செய்து ஆண்டவரே அப்பா தீய மனது, தீய யோசனையில் இருக்கின்றவர்களை ஆண்டவரை நீ கண்டிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே அவங்க ஆண்டவரை ஆட்சிக்கு வராதபடி நீ காத்துக்கொள்ளும். ஆண்டவரை, நல்லவர்கள் நீர் யார் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீர் யார் சித்தம் கொண்டிருக்கிறோ அவங்க மட்டும் ஆண்டவரே அப்பா ஆட்சிக்குள் வர நீ உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து மன்னருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை நீ தாரோம். ஆண்டவரே, அவர் மன்னனாக இருக்கப்படுறது கூட இந்த நாட்டுக்கு எது நல்லது என்று அவருக்கு நல்ல தேவ ஞானத்தை நீ தந்து அவரை ஆசீர்வதித்து வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை நீ ஆசீர்வதியும். இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவர் அப்பா நீ தாமே விசேஷமானமாக நடத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் கிருமி ஆண்டவரை பருவுகுது. ஆண்டவரே, பல இடத்துல பரவிக்கொண்டு இருக்கிற கர்த்தாவே அது இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்று பரவாதபடி ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நீ ஆண்டவரை கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆமையா ஆண்டவரே, இன்னும் ஒரு எம்சியுக்குள் நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ஆண்டவரை, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை, நாங்களும் பொறுப்பு உணர்வுகளோடு இருந்து வேண்டிய SOP யாவற்றையும் கை கொண்டு அப்பா செய்து வர நீ உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் உலகத்தில் ஆண்டவரே இந்த வியாதிக்கு சீக்கிரமாக ஒரு மருந்தை ஆண்டவரை கண்டுபிடிக்கத்தக்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து அப்பா நீ வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, விசேஷமான இந்த நாள் செய்திக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை எதவோ அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களை அப்பா கீழ்ப்படுகிறோம். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்து வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்பா நன்றி நன்றி நன்றி. அப்பா, விசேஷமானமாக வியாதிஸ்தவர்களுக்காக, சுகவீனமான மக்களுக்காக, ஆண்டவரை வேதனைப்படுகிற மக்களுக்காக நான் திறந்த வெளியில் ஜெபிக்கிறோம். அப்பா, அவனோட ஆணி பாய்ந்த கரம், மனதுருகிற கரத்தை நீட்டி ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரை வேதனைகள், பிரச்சனைகள் யாவற்றும் நீர் இயேசுவின் நாமத்தில் அகற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தினை தாரும். மருத்துவ சாலையில் சேர்க்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் விசேஷமானமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மேல் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அவங்க மேல் நம்முடைய சுகத்தை பேசுகிறோம். வியாதியினால் வேதனைப்படுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கொள்ளும், விடுதலையாக்கும். அப்பா நல்ல சரீர சுகத்தை நீ தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. விசேஷமானமாக இந்த காலவேளையில் கூட அப்பா சகோதரி ஜோசஃபின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலாயிங் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது கூட அந்த சகோதரி மேல் நாடி பாய்த்து கருத்திரி வெய்யும். ஐஜிஎல்லில் இருக்கிற ஆசுராசுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவர் மேல் கூட உங்களுடைய கருத்தை நீ வைத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இவ்விதமாக ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு தெரிஞ்சவர்கள், குடும்பத்தின் மக்கள், நண்பர்கள், உற்றார்கள் யாரும் வியாதியாக இருந்தால் அவங்களுடைய தொட்டு நீ சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வழி நடத்தும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதியும். மீதியான ஆராதனையோட பாத்திரங்களை வைக்கிறோம். ஆவியானவரே, நீர் அசைவாடி எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தை நீ நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமடுதல்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்பு ஆகாரத்துக்கு தாரும். எனக்கு விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனை பிரேசித்துக்கொள்ளும். தீமை ராஜ்யத்துக்குள் வலுப்பிக்கொள்ளும். தீமையும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் உடைய விரோதங்களை செலுத்தி உடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 2 முடிய. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்பதே. ஆமென். Reading is taken from Hebrews chapter 11 verse 1 and 2. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. For by it the elders obtained a good testimony. Amen. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் கொஞ்சம் தியானம் செய்ய போகிறோம். The passage that was read to us earlier, Hebrews chapter 11 verse 1 and 2, we are going to meditate on it for a while. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விசுவாசத்தின் அமைப்பு, the anatomy of faith. இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம், தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. Let us look to God in prayer. அன்பின் தேவனே, இந்த காலை வேலைக்காராஜா நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானம் செய்யும் பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even as we meditate on Hebrews chapter 11 verse 1 and 2, speak to each and every one of us. ஆவியானவரை வாரும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும், எங்களை சகல விதமான சத்தியத்துக்குள் கொண்டு போய் நடத்தும். Lord, pour your spirit upon us so that even as we meditate on your word, your spirit will lead us into all truth. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாசத்தின் அமைப்பு, தி anatomy of faith. ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? அநேக சமயத்தில் விசுவாசம் 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 என்று திருச்சபையில் கேள்விப்படுகிறோம். Many times we hear the word faith, faith, faith. But what is faith? விசுவாசம் என்றால் என்ன? How does it change a person's life? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசியின் வாழ்க்கை அது எப்படி மாற்றுகின்றது? விசுவாசத்திலே எப்படி வளருவது? How to grow in faith? What must I do? நான் என்ன செய்வது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை பார்த்தோம் என்றால், வாசித்தோம் என்றால், எபேசியர் 7-9 வரைக்கும் பார்த்தோம் என்றால், வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says in Ephesians 7 verse 7 to 9, we are saved by faith. விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:1 அதே விசுவாசத்தினால் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செய்கைகள் இல்லை, நம்ம செய்கிற காரியங்கள் இல்லை, ஆனால் நம்முடைய விசுவாசத்தான் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறது. How much do we understand this? இது யாவற்றும் எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்திருக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறாங்க,
கிறிஸ்தவ பேர் இருக்குது, ஆனாலும் அவங்களோட வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது அவிசுவாசிகளை போல அவங்க வாழ்ந்து வராங்க. டுடே we have Christians who call themselves Christians, who have Christian names, but when we look at the way they live like non-believers. Their lifestyle does not match their name. அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களுடைய பேருக்கு ஒத்துப்போகாத ஒரு காரியமாக இருக்கிறது. When confronted, they say they believe that Jesus died and rose. அவங்க நேரிட்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி இதுதானா ரட்சிக்கிற விசுவாசம்? இதுதானா மீட்டுக்கொள்கிற விசுவாசம்? Today we read about Christians who help themselves to church money like it is their own money. இன்றைக்கு பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். சபை அங்கத்தினர்கள் சபை பணத்தை அவனுடைய சொந்த பணத்தை போல் பயன்படுத்துகிறாங்க, பணத்தை கூட எடுத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். In the book of James we read about how the devil knows that Jesus is the Son of God. யாக்கோபின் புஸ்தகத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பிசாசானவனுக்கு கூட நன்றாக தெரியுமா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று பிசாசுக்கு கூட இது தெரியும். Even the devil knows that Jesus died and rose again. If we have the same kind of faith as the devil, don't be surprised if your future is with him. சாத்தானை போல் பிசாசை போல் நம்மளுக்கு அவருக்கு இருக்கிற அதே விசுவாசம் நமக்கு இருந்தால் ஒரு காலம் வரும், அந்த பிசாசோடு தான் நாம் வாழப்போகிறோம். நம்முடைய எதிர்காலம் அவரோடு கூட தான் இருக்கப் போகிறது. அப்போ விசுவாசத்தின் அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரூலி தி anatomy ஆஃப் ஃபெய்த்? அமைப்பு என்றால் என்ன? முதல் காரியம், ஃபெய்த் இஸ் மோர் தென் bare facts. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது மிக சத்தியங்கள் மட்டுமில்லை, அறிந்து கொள்கிற அறிவுகள் மட்டுமில்லை, அதுக்கு மேலான ஒரு காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அநேக விசுவாச வீரர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம், ஆண்கள் பெண்கள். When you read Hebrews chapter 11, we have the list of heroes of faith, men and women. If you look at them, you will learn that faith is active. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, வாழ்க்கை செயல்களை பார்க்கும் பொழுது, வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது விசுவாசமானது ஒரு ஜீவிக்கின்ற ஒரு காரியம், ஒரு ஊக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. இட் டஸ் திங்ஸ். விசுவாசத்தினால் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சில காரியங்களை செய்து சாதிக்கிறாங்க, முடிக்கிறாங்க, வெற்றி கொள்கிறாங்க. ஃபெய்த் டஸ் திங்ஸ். என்ன மாதிரி காரியங்கள்? வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். லுக் அட் Hebrews chapter 11 and verse 3. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே நாம் என்ன வாசிக்க வேண்டும் என்றால், விசுவாசம் புரிந்து கொள்ளும். ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். விசுவாசம் புரிந்து கொள்ளும். ஃபெய்த் will open your understanding. எங்குள் விசுவாசம் இருந்தது என்றால் என்னுடைய புரிந்து கொள்கிற தன்மையை அது வெளிப்படுத்தும், அது அதிகப்படுத்தும். சங்கீதம் 119:99. சங்கீதம் 119:99. இதை வாசிக்கும் பொழுது விசுவாசம் எனக்கு புரிந்து கொள்கிற தன்மையை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கூட எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். The Holy Spirit gives wisdom that cannot be achieved by the human intellect alone. நம்முடைய சொந்த ஞானத்தினால், அறிவினால் சில காரியங்களை அடைந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கின்றவர். It is possible to have the most brilliant mind and yet live like a fool. ஒரு அருமையான சிந்தை, ஒரு அருமையான யோசிக்கிற சிந்தை நமக்கு இருக்கலாம். அது அதே சமயத்தில் மூடனாக நாம் வாழ்கலாம். சிறந்த சிந்தை
ஆனால் மூடனுடைய யோசனை வாழ்க்கை. ஆகையால் விசுவாசம் புரிந்து கொள்ளும். அதே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். Look at chapter 11 and verse 4. அங்கே விசுவாசத்தின் 2ஆம் காரியத்தை நாம் பார்க்கின்றோம். விசுவாசம் தன்னை ஒப்பு கொடுக்கும். Faith offers, தன்னை கொடுக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். Through faith will lead you to make sacrifices. உண்மையான விசுவாசம், நிஜமான விசுவாசம் ஆண்டவருக்காக தியாகங்களை செய்ய நம்மை நடத்தும். ஆண்டவரின் ஊழியத்துக்காக, ஆண்டவர் சபைக்காக, ஆண்டவர் மக்களுக்காக தியாகங்கள் செய்ய அதை நீ நடத்தும். Faith will lead me to make sacrifices. It will lead me to deny myself. என்னை நானே வெறுக்க அது நடத்தும். And to make costly commitments. சிறந்த வெளியேறப்பட்ட ஒப்பு கொடுத்தலை செய்ய விசுவாசம் என்னை கொண்டு போய் நடத்தும். அப்போ விசுவாசம் என்ன செய்யுமா? விசுவாசம் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும். Faith offers. மூன்றாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 11:7. Hebrews 11:7. Faith builds. விசுவாசம் கட்டி எழுப்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த பகுதியை பார்க்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது, faith initiates projects. விசுவாசத்தினால் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. That will be a means of advancing God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நோக்கம், இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற விசுவாசம் என்ன செய்யுமா? கட்டி எழுப்புமா. Faith will advance God's blessings and purpose in this world. அவ்விதமாக கட்டுகிற ஒரு தன்மை விசுவாசத்துக்கு இருக்கிறது. நாலாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. Hebrews chapter 11 and verse 8. எபிரேயர் 11:8. விசுவாசம் கீழ்ப்படியும். Faith obeys. விசுவாசம் கீழ்ப்படியும். Faith will lead you to venture into the unknown. அறியாததுக்குள் கடந்து செல்ல விசுவாசம் என்ன செய்யுமா? நம்மை கீழ்ப்படித்துக்குள் கொண்டு போய் நடத்தும். We will do things that we don't know. நமக்கு அறியாததை, தெரியாததை கீழ்ப்படிந்து நாம் செய்வோம். It will lead you to get up from the place where you are and follow Jesus. இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி ஆண்டவரை பின் செல்ல நம்மளை ஏவும் நம்மளை நடத்தும் விசுவாசம். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மை உள்ள காரியத்துக்கு விசுவாசம் உண்டு. Faith has this ability to project obedience. ஐந்தாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Hebrews chapter 11 and verse 16. அங்கே விசுவாசத்தில் ஒரு எதிர்பார்தல், faith longs. விசுவாசத்துக்கு ஒரு எதிர்பார்க்கிற தன்மை அதுக்கு இருக்கிறது. Faith is forward looking grace. விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவரின் கிருபையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை. ஆண்டவர் கிருபைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை. It will keep your mind fixed on heaven. பரலோகத்தின் மேல் நோக்கமாக இருக்கின்ற ஒரு சிந்தை. பல காரியம் சிந்திக்காதபடி பரலோகத்தின் மேல் நோக்கமாக இருக்கிற ஒரு சிந்தை. ஆறாவது, 6th, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Look at Hebrews chapter 11 and verse 20. Faith blesses. விசுவாசம் ஆசீர்வதிக்கும். விசுவாசம் ஆசீர்வதிக்கும். What a blessing it is to have a father and mother who are men and women of faith. ஒரு தாயும் தந்தையும் விசுவாசிக்கிற தேவ மனுஷனும் தேவ மனுஷியாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Faith leaves a legacy. இந்த விசுவாசம், ஆண்டவரில் இருக்கிற விசுவாசம், அது ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது.
இட் பிரிங்ஸ் அ பிளெஸிங் டு சில்ட்ரன். இவ்விதமான ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுக்கும். அண்ட் டு ஆல் ஹூ காட் பிளேசஸ் அரவுண்ட் அஸ். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, என்னுடைய விசுவாசம் என்னை சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்கு கூட அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். விசுவாசம் ஆசீர்வதிக்கும் என்று பார்க்கின்றோம். 7வது, விசுவாசம் ஆராதிக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Hebrews chapter 11 and verse 21. Faith worships. Faith will lead you to worship. விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க என்னை நடத்தும். He is a dying man looking up to God in worship. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மறைக்க போகிற ஒரு மனுஷன், சரிங்களா, அவர் தேவன் மேல் சாய்ந்திருந்து தேவனை நோக்கி பார்த்து அவர் ஆராதிக்கிறார். A dying man in this verse is looking to God up in worship. He wants to worship God. அவருக்கு சாவர தரவாயில் இருக்கிறாரு, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை. Faith is like a living tree bursting with fruit. விசுவாசமானது ஒரு கனி நிறைந்த ஒரு மரத்தை போல் அது இருக்கின்றது. அந்த மரத்தை சுத்திலும் கனிகள் இருக்கின்ற ஒரு மரமாக இருக்கிறது. Why does faith do all these things? விசுவாசம் ஏன் இது யாவற்றையும் செய்கிறது? புரிந்து கொள்கிறது, தன்னை ஒப்புக் கொடுக்குது, கட்டுகிறது, கீழ்ப்படுகிறது, ஏங்குது, ஆசீர்வதிக்கிறது, ஆராதிக்கிறது. Understands, offer, build, obey, long, blesses and worships. Why does faith does that? ஏன் விசுவாசம் இந்த 7 காரியங்களை செய்கின்றது? Where does all this life and energy come from? இது யாவற்றும் செய்து முடிக்க அதோடைய ஜீவனும் பலனும் எங்கிருந்து வருகின்றது? யார் கொடுக்கின்றார்? வேதத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் நம் யாவரும் இயேசுவோடு கூட இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Faith unites us to Jesus Christ. விசுவாசத்தினாலே ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இணைத்திருக்கிறேன். It is the way in which Christ becomes ours. இதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமாக மாறுகிறார். It is the bond by which we become his. இதன் மூலமாகத்தான், விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம், அவரோடு கூட உறவு கொள்கிறோம். We are justified not by our strength but by the strength of our Savior. நாம் யாவருக்கும் நம்முடைய சொந்த பலத்தினால் நீதிமானாக நாம் மாறப்பட்டிருக்கிறோம் இல்லை, தேவனுடைய பலத்தினால், நம்முடைய இரட்சகரின் பலத்தினால் நீதிமானாக நாம் மாறப்பட்டிருக்கிறோம். பிஷப் ராய்லே என்று ஒரு அத்தியட்சரை விதமாக சொல்கிறார். There was a Bishop Riley who said it this way. இவ்விதமாக அவர் சொல்கிறார். A believer's religion does not consist of bare facts. ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கையானது வெறும் அறிவில் மட்டும் இல்லை, but a union. அது ஒரு இணைப்பு. இட்ஸ் அ கம்யூனியன், சேருவது. இட்ஸ் அ ஃபெலோஷிப், அது ஒரு ஐக்கியம். யாரோட? இயேசு கிறிஸ்துவோடு கூட எவ்விதமாக இணைக்கப்பட்ட ஐக்கியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இட் இஸ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை. கான்ஃபிடென்ஸ் இன் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு திட நம்பிக்கை. லீனிங் ஆன் ஜீசஸ், இயேசுவின் மேல் சாய்ந்திருப்பது. drawing on the fullness of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்வது. ஸ்பீக்கிங் டு ஜீசஸ், இயேசுவோடு கூட சம்பாஷித்து கொண்டிருப்பது. ஒர்க்கிங் ஃபார் ஜீசஸ், இயேசுவுக்காக உழைப்பது. லவ்விங் ஜீசஸ், இயேசுவை நேசிப்பது. அண்ட் லுக்கிங் ஃபார் ஜீசஸ் டு கம் அகெயின்,
இயேசு மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உள்ளம். பிஷப் இவ்விதமாகத்தான் இந்த உறவை, இந்த விசுவாசத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மிக அருமையாக அவர் வர்ணிக்கிறார். He beautifully describes our faith with Jesus. அது மட்டுமில்லை, வேதத்தில் 2 வரைபடங்கள் உண்டு. There are 2 pictures or analogies that the New Testament uses that help us understand this union with Jesus. இந்த உறவு, இயேசுவோடு கூட இருக்கிற உறவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள புதிய ஏற்பாட்டில் 2 உதாரணங்கள், வரைபடங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒட்டு மரம், a branch grafted into a tree. ஒரு கிளையை எடுத்து ஒரு மரத்தோடு ஒட்டி வைப்பது, to be grafted, ஒட்டு மலர் என்று சொல்லலாம். A branch grafted into the tree. In the Old Testament, God's redeeming work flowed through the descendants of Abraham. பழைய பாட்டில் ஆபிரகாமுடைய தலைமுறைக்கு ஆண்டவருடைய மீட்டுக்கொள்கிற கிரியைகள் யாவற்றும் அவருடைய தலைமுறைக்கு இவர் மூலமாக, ஆபிரகாம் மூலமாகத்தான் சென்றது. They were like branches of God's tree. ஆண்டவர் மரத்தில் இருக்கின்ற கிளைகளை போல அவங்க இருந்தார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Romans chapter 11 and verse 17. ரோமர் 11:17. You are grafted into Christ. கிறிஸ்துவுக்குள் ஒட்ட மலராக சேர்க்கப்பட்டவராக இருக்கின்றோம், ஒட்டி இருக்கிறோம். We have been grafted into Christ. அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Romans 11:20. ரோமர் 11:20. This was done by faith. விசுவாசத்தினால் ஆண்டவரோடு கூட இசைந்து இருந்து ஒட்டு மலராக நாம் மாறணும். விசுவாசத்தினால் நடந்த ஒரு காரியம். Something that happened because of faith. யோவான் 15:5. John 15:5. யோவான் 15:5. அங்கே இயேசு தான் மெய்யான திராட்சை செடி என்று நாம் பார்க்கின்றோம். ஜீவன் அவரிடமிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. In John 15:5 we read that Jesus is the true vine. The life of Jesus flows into us. ஆண்டவருக்குள் இருக்கிற ஜீவன் நாம் யாவருக்குள் அது பாய்ந்து செல்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. Faith grafts us into this vine. விசுவாசத்தின் மூலமாக இந்த செடியோடு நாம் ஒட்டி வைத்திருக்கிறோம். Grafted into this vine. It will cause us to bear the fruit of Jesus, of Christ in our lives. இவ்விதமாக ஒட்டு மலராக இருக்கிறதுனால அது வந்து கிறிஸ்துவுக்காக ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக என் வாழ்க்கையை மாற்றும். This is what it means to be in Christ. கிறிஸ்துவுக்குள் இருப்பது ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறோமே, அதுதான் அர்த்தம். என் பலன், என் ஜீவன் கிறிஸ்துவரிடம் தான் வருகின்றது. அவருக்குள் நான் இருக்கின்றேன். அப்போ இந்த விசுவாசத்தின் உறவு ஒரு ஒட்டு மலரை போல் இருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது. Faith is like a grafted branch to the tree. That branch is grafted to the tree. So that is what faith has done for me. It has grafted me to Jesus Christ. இயேசுவோடு கூட ஒட்டி வைக்க விசுவாசம் அவ்விதமாக செயல்படுத்திருக்கின்றது. இரண்டாவதாக, the second picture, a bride joined in marriage. ஒரு மணவாட்டி திருமணத்தின் மூலமாக இசைந்திருப்பது. A bride joined in marriage. ஒரு மணவாட்டி திருமணத்தின் மூலமாக இசைந்திருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எபேசியர் 5ஆம் அதிகாரம், Ephesians 5. Paul describes believers as the bride of Christ. இந்த அதிகாரத்தை, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பவுல் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்கிறார்? விசுவாசிகள் யாவரும் இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டி என்று சொல்கிறார். திருச்சபை
கிறிஸ்துவுடைய மனவாட்டி என்று சொல்கிறது. And the Christian life is seen as a marriage. கிறிஸ்துவ ஜீவியமானது அது ஒரு திருமண வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு காரியம். திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இருவர் ஒருவராக இசைந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுதான் வேதம் சொல்கிறது. இருவர், இரு நபர்கள், இரு மனம் உள்ளவர்கள், இரு ஆவி உள்ளவர்கள், ஒரே ஒரு ஆவி இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறனாக இருக்கிறேன். விசுவாசத்தினால் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன். இனிமேல் இருவர்கள் இல்லை, ஒருவராக நாம் இருக்கிறோம். நோ லாங்கர் டூ பட் ஒன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இசைந்து இருக்கிறேன். திருமணத்தின் உறவுக்குள் நான் வந்து விட்டேன். ஐ ஹவ் கம் இன்டு a marriage relationship with Jesus. I am one with him. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். மேரேஜ் சேஞ்சஸ் யுவர் லைஃப். மேரேஜ் சேஞ்சஸ் யுவர் லைஃப். திருமணம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகின்றது. திருமணம் வாழ்க்கையை மாற்றும். How it changes, அது எப்படி மாற்றும் என்று it all depends entirely on who you marry. நீங்கள் யார் திருமணம் பண்ணுறீங்களோ அது முக்கியம். ஏன்னா அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த இணைப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அது அந்த திருமணம் செய்கிறவர்களுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. Faith joins us to Christ. விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம். And he shapes the change that comes to us. அவர் தான் என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர் செயல்படுகிறார், அவர் செய்து கொடுக்கிறார். He changes me. இயேசு கிறிஸ்து என்னை மாற்றுகிறார். அது எப்படி வருகிறது? It comes to us by the union of faith. விசுவாசத்தோடு இயேசு கூட இணைந்ததுனாலே அவர் என்னை மாற்றுகிறவராக இருக்கின்றார். அப்போ விசுவாசத்தின் அமைப்பை என்று பார்க்கும் பொழுது பல காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கின்றோம். முதலாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், விசுவாசத்திற்குள் 7 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. சரிங்களா? விசுவாசம் புரிந்து கொள்ளும், விசுவாசம் தன்னை ஒப்பு கொடுக்கும், விசுவாசம் கட்டும், விசுவாசம் கீழ்ப்படியும், விசுவாசம் ஏங்கும், விசுவாசம் ஆசீர்வதிக்கும், விசுவாசம் ஆராதிக்கும். அதே சமயத்தில் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னை இணைக்கும் என்று பார்த்தோம். எப்படி? ஒட்டுமலர் திருமணம். இது உதாரணத்து மூலமாக இயேசுவோடு கூட நாம் இசைந்திருக்கிறோம். வருகின்ற வாரத்தில் இந்த செய்தியை தொடர்ந்து நாம் தியானம் செய்ய போகிறோம். வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் செயல்படும், நடத்தும். அதுதான் விசுவாசத்தின் அமைப்பாக இருக்குது. அதில் வர வாரத்தில் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராஜா நன்றி. விசுவாசத்துக்குள் 7 விதமான தன்மைகளே அது இருக்குது என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மோடு கூட இசைந்ததுனால இந்த வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மாற்றங்கள் யாவற்றும் அதனை செய்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we thank you for the 7 different things that faith does for us. We also learned that faith has come to us. We have been grafted into Christ. We are in a marriage relationship with Christ. He changes us. ஆகிய விசுவாசத்தில் என் வாழ்க்கையில் மாற வேண்டிய காரியங்கள் யாவற்றும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானம் செய்யப்படுவது கூட எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையில் கூட கர்த்தரை நாம் ஆசீர்வதிப்போமாக. நம்முடைய தசோபாகத்தையும் காணிக்கையை கையில் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us take our tithes and our offerings and look to God in prayer. Let us pray. அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காராச்சா நன்றி. உம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். நீர் எங்களை நினைத்து ஒவ்வொரு தரவும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் காணிக்கையும் தசோபாகத்தை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய ராஜ்யத்தின் சகல தேவைகளை சந்தித்து ஆண்டவரை தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுக்கிற கரங்கள் உள்ளங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். Heavenly Father, bless the hands that give, meet the needs of everyone who give their tithes and offerings unto you.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை யாவையும் நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me make some announcements for the week so that we will be able to pray and participate. முதலாக இந்த ஆராதனை முடிந்த பிறகு காட்ஸ் கிட்ஸ்க்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் 11 மணிக்கு. உங்கள் யாவையும் இந்த காட்ஸ் கிட் நிகழ்ச்சியிலே பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். After the service, as usual, we have our God's Kids program, and we want to make sure that all parents bring their children to participate in the God's Kids program. புதன்கிழமை வழக்கமாக நம்முடைய ஜெப கூட்டம் நடைபெறும். இந்த ஜெப கூட்டத்துக்கு யாவையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகிறோம். ஜூமின் மூலமாக நாம் கூடுவோம். On Wednesday, we have our prayer meeting at 8 p.m. We want to invite all of you to join us in our prayer meeting, and that will be via Zoom. வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி இரவு 8 மணிக்கு நடைபெறும். உங்களை யாவையும் அழைத்து வேதத்தை நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கொள்வோம். On Friday, we have a Bible study at 8 p.m. We want to invite all of you to come and join us so that we can learn together the Word of God. சனிக்கிழமை காலை 8:30க்கு நம்முடைய திருப்படுத்தல் வகுப்பு வழக்கமாக நடைபெறும். On Saturday at 8:30, our confirmation class will proceed as usual. ஆகிய இந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், பங்கு பெறுவோம், ஆசீர்வாதம் அடைத்துக் கொள்வோம். Let's pray, participate, and be blessed in all these church activities. God bless you. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த ஆராதனைக்காரஜா நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் வரை நாங்கள் பங்கு பெறுவோம், ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை ஆண்டவரை கேட்டுக்கொள்ளவும் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு சத்தியத்துக்காராஜா நன்றி செலுத்துகிறோம். அந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நாங்கள் செயல்முறைக்கு கொண்டு வரத்தக்க நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய தேவ பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். வருகின்ற வாரத்துக்குள் ஆண்டவரை கடந்து செல்லப்படுறது கூட ஒரு புது மாதத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்கிறோம். Lord, we pray that even as we proceed on to the coming week, we are entering into a new month. ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய கரம் எங்களை பிடித்து கொள்ளட்டும், உங்களுடைய தேவ பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். Let your grace be upon us, your hand holding our hand, and your presence going before us. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வாரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.